Morning student, 8th Social Science, History, Unit 4, People's Revolt, மக்களின் புரட்சி இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த லெசனில் ஆரிஜின் ஆஃப் பாளையம்ஸ், பாளையக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா எப்போ விஸ்வநாத நாயக்கருடைய காலத்தில் மதுரையில் வந்து பார்த்தோம்னா பாளையக்காரர்ஸ் வந்து பார்த்தோம்னா தோன்றியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பாளையக்காரர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையாக இருந்துக்கிறாங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒன்று வந்து பார்த்தோன்னா புலித்தேவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பண்ணிக்கிறாங்க. புலித்தேவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின முதல் இந்திய அரசர் வந்து பார்த்தோன்னா புலித்தேவர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜாக்சனுக்கும், ராமநாதபுர கலெக்டர் ஜாக்சனுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா இந்த டேக்ஸ்னால் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் வருது. இதனால் வந்து பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவர் கட்டபொம்மன் வந்து எட்வர்ட் கிளைவுக்கு வந்து பார்த்தோம்னா லெட்டர் அனுப்புகிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் ஆக சொல்கிறாங்க. அவர் அரெஸ்ட் ஆகாமே வந்து பார்த்தோம்னா போராடுறாரு. பின்னாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சு அக்டோபர் 1799 வந்து பார்த்தோம்னா கைத்தார் அப்படிங்கிற இடத்துல கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேலுநாச்சியார் வந்து பார்த்தோம்னா சிவகங்கையினுடைய குயின். இவருடைய கணவர் வந்து பார்த்தோம்னா முத்துவடுகநாதர் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் வந்து போரிட்டு கொண்டுடுறாங்க. அந்த ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற பெண்மணி தான் வந்து பார்த்தோன்னா வேலுநாச்சியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவினுடைய ஜான்சி ராணி, வீரமங்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோன்னா சின்ன மருது அண்டு மருது பாண்டியன், சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பார்த்தோன்னா கட்டபொம்மனுடைய பிரதர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய வியாபாரத்தை வந்து பார்த்தோம்னா இவங்க ஏற்றுக்காது தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்சி வந்து ஏற்படுது. இதுலேயும் வந்து பார்த்தோம்னா பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னாடி மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டுடுறாங்க. அடுத்து தீரன் சின்னமலை வந்து பார்த்தோம்னா கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து ஆங்கிலேயர் எதிர்த்தவர் தான் வந்து பார்த்தோம்னா தீரன் சின்னமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய சப்போர்ட்டோடு வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் எதிர்க்கிறாரு. திப்பு சுல்தான் இறந்த பின்னாடி இவர் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து தனியாக போராடுறாரு. இவர் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்குதல், திடீர் தாக்குதல், இந்த மாதிரியான கொரில்லா போர் முறையில் வந்து பார்த்தோம்னா இவர் ஈடுபடுறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா 1805 வந்து பார்த்தோம்னா இவருடைய குக் நல்லப்பன், இவருடைய சமையல்காரர் நல்லப்பனால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு இவர் சங்ககிரி கோட்டையில் வந்து இவரை தூக்கிலிட்டுறாங்க. அடுத்து வேலூர் ரிவோல்ட் வந்து பார்த்தோம்னா 1806 வேலூர் கழகத்துக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திப்பு சுல்தானுடைய உறவினர்கள், திப்பு சுல்தானுடைய சன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேலூர் கோட்டையில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இந்த வேலூர் கோட்டையில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கடுமையான கட்டுப்பாடு, இவங்க எப்படி யூனிஃபார்ம் போடணும், இவங்களுடைய தாடி மீசையெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி அது மாதிரி மத சிம்பல் வந்து நெத்தியில் அணியக்கூடாது, இது மாதிரி பல்வேறு வகையான காரணத்தினால வந்து பார்த்தோன்னா கோட்டையில் வந்து புரட்சி ஏற்படுது. கோட்டையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை வந்து பார்த்தோன்னா கமாண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து தாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த கழகம் அடக்கப்பட்டு இவங்களுடைய அதாவது வந்து திப்பு சுல்தானுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து கொல்கத்தாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இந்த போர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1857 நடந்த ஒரு போருக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக வந்து இருக்குது. அதான் வந்து பார்த்தோன்னா த ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு பேர் பெரும் புரட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்கலாம். த ஏர்லி அப்ரைசிங் டிட் நாட் சக்சீட் இன் ட்ரீட்டிங் த பிரிட்டிஷ் இன் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் நடைபெற்ற ஆரம்ப கால கழகங்கள் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து வெற்றி பெறலை. இதனால் இட் டுக் த ரிவோல்ட் ஆஃப் 1857 டு பிரிங் ஹோம் டு த கம்பெனி அண்ட் த பிரிட்டிஷ் த்ரோ இன் த ரூல் வாஸ் நாட் அக்செப்டட் இன் த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன். இந்த போர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே வெற்றி பெறாதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா நாட்டுக்கு வந்து திரும்பி போயிடணும், ஏன்னா இங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து பார்த்தோம்னா வந்துருச்சு. ஆங்கிலேயர் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து ஆங்கிலேயருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்தியன்ஸ் வந்து யாருமே ஏற்றுக்கல. இதனால் 1857 வந்து பார்த்தோம்னா புரட்சி வந்து காலனி ஆட்சியினுடைய பண்பு மற்றும் கொள்கைகளினுடைய விளைவாக வந்து பார்த்தோம்னா ஏற்படுது. இவங்களுடைய கொள்கைகளை வந்து யாருமே வந்து இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்கல. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய கொள்கைகள் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக
எக்ஸ்ப்ளோஷன் எக்கனாமிக், அதாவது வந்து பொருளாதார சுரண்டல் தான் பேஸ் பண்ணி இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து இருந்திருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அரசர்கள் யாருமே வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியை வந்து ஏற்றுக்கல. கேசஸ் ஆஃப் ரிவோல்ட், புரட்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857 வாஸ் எ பாப்புலர் டிஸ்கனெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் பாலிசி ஆஃப் எக்கனாமிக்கலி எக்ஸ்ப்ளோட்டிங் இந்தியா. ஆங்கிலேயருடைய பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை தான் வந்து பார்த்தோம்னா 1857 புரட்சிக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்குது. த த ஹேட் ஆல் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, த பேஷன்ஸ் சர்ஃபெக்ட் ஆஃப் த ஹை ரெவன்யூ டிமாண்ட்ஸ் அண்ட் த ஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ கலெக்ஷன் ஆஃப் பாலிசி. சமுதாயத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லா பிரிவுகளையும் வந்து காயப்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வரி விதிப்பு, கடுமையான வரி வசூல், அதிகமாக கட்டாயப்படுத்தி வரி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, விவசாயிகளை வந்து துன்புறுத்துறது, இதுதான் வந்து புரட்சிக்கு வந்து காரணமாக வந்து இருந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரைன், அது இவங்க கொண்டு வந்த புதிய கொள்கை, வாரிசு இழப்பு கொள்கை, அதான் வந்து பாலிசி ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். அடுத்து சப்சிடியரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்தியன்ஸுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அயோத்தி வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிருந்து வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. அடுத்தது வந்து த கன்வீனியன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷினரிஸ், கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்கள் வந்து பார்த்தோம்னா மத மாற்றம் செஞ்சதுனால வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது பிடிக்காமல் இருந்திருக்குது. அடுத்தது வந்து அப்ளைன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், சப்போர்ட் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அண்ட் ஃபீமேல் எஜுகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சதி ஒழிப்பு, சதி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கணவன் இறந்ததையும் அதே தீயில் வந்து பார்த்தோம்னா மனைவியும் வந்து இறக்கக்கூடியதாக தான் வந்து சதி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து முன்னாடி வந்து விருப்பப்பட்டு கணவன் இறந்ததையும் அதனுடைய துயரத்தினால மனைவி இறக்கக்கூடியதாக இருந்தது. பின்னால் வந்து பார்த்தோம்னா அதே ஒரு பழக்கமாக இந்தியாவில் வந்து மாறிடுச்சு. கணவன் இறந்துட்டால் மனைவி வந்து பார்த்தோம்னா அதே தீயில் கொண்டு போய் கட்டாயப்படுத்தி அதில் வந்து பார்த்தோம்னா கொன்றுவாங்க. இந்த மாதிரி சதி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகள் வந்து பிறந்தால் அவங்கள அந்த சின்ன குழந்தையிலேயே வந்து கொல்லக்கூடியது. விதவை மறுமணம், பெண்கள் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சதி ஒழிப்பு வந்து முற்றிலையும் ஒழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியன்ஸ் வந்து நினச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளுடைய தாழ்வான, அதாவது வந்து அவமரியாதைப்படுத்துறது. இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் த லுக்டு அப்பான் as inferior being the treated with the காம்பவுண்ட் பை த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப தாழ்வாக நடத்தக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா லெசஸ் இன் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவான சம்பளம் வந்து கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயர்வு தாழ்வு பார்க்குறது, இவங்களுக்கு வீரர்களுக்கு தேவையான சலுகைகள் வந்து கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. இமீடியட் கேசஸ், முக்கியமான உடனடி காரணம் என்ன போராட்டத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இராணுவத்தில் வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. த இமீடியட் கேசஸ் வாஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்டு ரிஃப்லீஸ், என்ஃபீல்டு வகை துப்பாக்கி. அந்த துப்பாக்கியின் பேர் வந்து பார்த்தோம்னா என்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த என்ஃபீல்டு வகை துப்பாக்கி வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆர்மியில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த துப்பாக்கியில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய தோட்டா, அந்த குண்டு வந்து நிரப்புறதுக்கு முன்னாடி அதனுடைய டாப் ஆஃப் த கேட்ரேஜ் ஆஃப் திஸ் ரிலீஃப் வாஸ் டு பி, அதாவது வந்து அதனுடைய ரிலீஃப், அதாவது மேலே இருக்கக்கூடிய டாப் வந்து ரிலீஃப் பண்ணிட்டு தான் அதை வந்து ஃபுல் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய மவுத் வந்து அதனுடைய மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா எதனால் இருக்கும், அந்த கேட்ரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபேட் ஆஃப் பிக் அண்டு கவ், அதாவது வந்து பன்றியினுடைய கொழுப்பும் பசுவினுடைய கொழுப்பும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய மேல் உரையில் வந்து தடவி இருக்கும். அதை வாயில் கடித்து நீக்கிட்டு தான் அந்த குண்டை வந்து உள்ளே ஃபுல் பண்ணணும். ஆனால் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்க்கு, இந்தியன் சிப்பாய்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா பிடிக்கலை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹிந்துஸ் வந்து பார்த்தோம்னா பசு வந்து கடவுளாக வந்து வணங்கக்கூடியவங்க, அதனால் வந்து அதை வாயில் வந்து கடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பன்றி வந்து பார்த்தோன்னா பிடிக்காது. அதனால் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து அந்த தோட்டம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, அந்த
ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா அதை கட்டாயப்படுத்துகிறாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த என்ஃபீல்டு வகை துப்பாக்கி தான் வந்து புரட்சிக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா த அவுட் பிரேக் ஆஃப் ரிவோல்ட். இந்த புரட்சிக்கான கழகத்தினுடைய தோற்றம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இதை தோற்றுவிக்கிறாங்க. ஆன் 29 மார்ச் 1857 பராக்பூர் அப்படிங்கிற இடத்துல, பராக்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவை சேர்ந்த ஒரு யங் ஸ்பை தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த புரட்சியை வந்து ஏற்படுத்துகிறாரு. இவர் வந்து அந்த தோட்டாவை வந்து தொடமாட்டேன் அப்படின்னு வந்து மறுத்து அவர் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேய கமாண்டர் வந்து பார்த்தோம்னா ஒருத்தரை சுட்டு கொண்டுறாரு. சுட்டு கொன்ன பின்னாடி இவரை கைது பண்ணி மங்கள் பாண்டேவை வந்து கைது பண்ணி இவரையும் வந்து தூக்கிலிட்டு கொண்டுறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த தோட்டாவை எதிர்த்து ஆங்கிலேயரை போராடி இவர் வந்து பார்த்தோம்னா இறந்துடுறாரு. அப்போ இந்த புரட்சி இது வந்து பார்த்தோம்னா இது ரிவோல்ட் ஆஃப் 1857 புரட்சிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய துப்பாக்கி பிடிக்கல, முக்கியமாக என்ஃபீல்டு வகை துப்பாக்கி தான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேசஸ் ஆஃப் ரிவோல்ட், புரட்சியினுடைய போக்கு என்ன நடந்திருக்குது, அடுத்தது வந்து புரட்சி வந்து எப்படி அடக்குனாங்க, இது அடக்கிற தோல்விக்கான காரணம் என்ன, இதுக்கு இடையில வந்து யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.